வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போட புது ஓப்போ A5 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எதுவுமே கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. IP69, அப்புறம் டேமேஜ் ப்ரூஃப் 360 ஆர்மர் பாடி, அப்புறம் 5800 mAh பேட்டரி, அப்புறம் 200% நெட்வொர்க் பூஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இதோட சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா 1.165, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.906. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தான். சரி, ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இல்லாத மாதிரி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது. ஸோ இதை இப்போ கவரை பீல் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் கலரில் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸி மொபைல்ஸ். பிக்ஸி மொபைல்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே 1000 ரூபாய் கீபேட் ஃபோனில் இருந்து 1.5 லட்ச ரூபாய் ஐஃபோன் வரைக்கும் இருக்கிற எல்லா மாடல் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் பண்ணித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே கண்டிப்பாக பிக்ஸி மொபைல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஓப்போ A5 ப்ரோவை நீங்கள் பிக்ஸி மொபைல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த நெக் பேண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. ஸோ வழக்கம் போல் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலாக இருக்கட்டும், அப்புறம் சைட் ஃப்ரேமாக இருக்கட்டும். பட் என்னதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 5800 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி இருந்துமே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.8 mm தான். வெயிட்டின் வரையில் வெறும் 194 grams தான். ஸோ அதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் நமக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூயல் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 2 சிம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபோனில் என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு 360 டிகிரி ஆர்மர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லா டியூரபுளாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா IP69 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் ப்ரூஃபான ஃபோன் தான். அப்புறம் கலர்னு வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டிஸ்பிளேன்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6.67 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED யூஸ் பண்ணல. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் HD+ தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து உங்கள் ஃபுல் HD+க்கான சப்போர்ட் கொடுத்துருக்கணும். அண்ட் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 Hzக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேல என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 மோட் கொடுத்துருக்காங்க, விவிட், நேச்சுரல். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 nanometerல பில்ட் பண்ண MediaTek Dimensity 6300 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அட்லீஸ்ட் இவங்க Dimensity 7300 கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, கேஷுவல் யூசர்ஸ்க்கு இதோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. Dimensity 6300 பார்த்தீங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் பேட்டரின்னு வரையில் முன்னாடி பார்த்த மாதிரி இதில் 5800 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி லைஃப் இருக்கனால கண்டிப்பாக பேட்டரின்னு வரையில் இந்த ஃபோனில் நம்ம அட்லீஸ்ட் 1.5 days ஆச்சு பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட டிஸ்பிளேல நமக்கு HD+ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவுமே நல்லா பவர் சேவிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Dimensity 6300 ஓரளவுக்கு நல்லா பவர் எஃபிஷியன்ட்டான சிப்னால பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோனில் கவலையப்பட தேவையில்ல. அண்ட் சார்ஜிங் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஓரளவுக்கு நல்லா
குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து ஏறிடும். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில் இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அண்ட் 2 MPக்கான மோனோக்ரோம் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ்லெஸ் தான். அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் யூஐ எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 1080p 60 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15ல தான் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அபவுட் ஃபோன் வெர்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் February 1க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 8+128GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000. அப்புறம் வந்து 8+256GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.